ஜென்மமே எந்திரியா, எந்திரியோ பாக்குறியா? ஐயோ நல்லா வந்து மாட்டிக்க. ஐயா எந்திரியா. ஐயோ வருது வருது, என்னையா பாக்குது? ஐயோ ஐயோ எந்திரியா, உனக்கு வேற தெரியாது, தூக்க மாத்தியம் குடுத்து தொலைச்சிட்டானே. ஐயோ எந்திரியா, விராட்டு போட்டிருக்கே, என்னையா பாக்குறியா? ஐயோ எந்திரியா. ஐயோ ஐயோ என்ன பெரிய தைரியசாலி மாதிரி ஊன் அட்டகாசம் பண்ண, இப்ப குரங்க கண்டது இப்படி பயப்படுற? அதை ஏன் கேக்குற? சின்ன வயசுல நான் சோள கதிர் தின்னுகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு குரங்கு என் கைய கடிச்சிட்டு அதை பறிச்சுட்டு போயிடுச்சு. அப்போல இருந்து எனக்கு குரங்குனாலே பயம்யா. ஆமா, இவ்வளவு சீக்கிரத்துல நீ எப்படி முடிச்சுக்கிட்ட? நல்லா இருக்கேன். பால் குடுத்தது நீ, குடிச்சதுன்னா என்ன தூண்ட வச்சு நீ ஒத்தி பாக்குறியா? அடப்பாவி, நீ பாலை குடிக்கவே இல்லையா? அப்போ இவ்வளவு நேரம் நீ தூங்குற மாதிரி பாக்காங்க பண்ண. உன்னை என்ன செய்யற பாரு. என்னமோ நான் உனக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து உன்னை தூங்க வச்சுட்டு உன் பரிசுத்தத்தை பாழாக்கிட்ட மாதிரி பாயிறேன். இவ்வளவு நேரம் இருந்தே ஏதாவது தப்பு தண்டை நடந்துச்சா? கண்ணடிச்சனா, கைய போட்டனா, காண உராசனா, இல்ல கன்றாவே பேசனா, என்ன செஞ்ச? நீ என்ன செய்ய எனக்கு தெரியாது. இப்பவே இந்த இடத்துல இருந்து நான் தப்பிச்சாகணும். தப்பிக்கலாமே. எப்படி? மெதுவா. எனக்கு இல்ல தெரியும் கஷ்டம். என்ன விடு. மெதுவா. அப்படியே பாத்துட்டு இருந்த எப்படி மறுபடியும் நாளுங்க வந்துட போறாங்க. வா வா. ஐயோ அப்படி பாக்காத, அப்புறம் சந்தேகப்படுவேன், சண்டை போடுவேன். வேண்டாம் வேண்டாம், வா வா. இருங்க, இப்பதான் எனக்கு உண்மை புரியுது. தப்பா நடக்காம தப்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சுங்களே, நீங்க என் முதலாளிதான். உங்களை நம்புறேன். Too late. நீ அப்படியே பொண்ணு மாதிரி வர. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருந்தேன், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நேத்தே உங்க வேலையை முடிச்சுட்டேங்க. இன்னைக்கு இது எங்க வேலை. உங்க வேலையா? ரொம்ப நீ ராஜனோட கார்ல போலியா? இல்லைன்னா நான் ட்ரெஸ் பண்ணி வரத்துக்குள்ள அவசரமா போயிட்டேன். மன்னிச்சுங்க, உங்க தங்கச்சின்னு தெரியாம முதலாளி மட்டும் பிடிச்சிட்டு போய் அரைச்சிங்களா? உங்களுக்கு என்ன சொன்ன? நீங்க சொன்னதாங்க செஞ்சோம். வண்டி நம்பர் 8222 தானுங்களே? ஆமா கரெக்ட். உங்க முதலாளிக்காரு கூடவே ஒரு பொண்ணு இருந்தது. 2 பேரையும் கொண்டு போய் அடைச்சிட்டோம். என்னது, முதலாளி கார்ல ஒரு பொண்ணு இருந்தாளா? சந்தேகம் இருந்தா வந்து பாருங்க. வாங்க. கதவு பூட்டின மாதிரியே இருக்கு.
சரி கலாத்தாங்களா இடியட்ஸ். அவன் உங்களை மட்டும் இல்ல எங்களை ஏமாத்திட்டு இங்க இருந்து தப்பிச்சுட்டான். பாத்தீங்களா? அண்ணா, என்னுடைய இடத்தை பிடிச்சு உன்னுடைய கனவுகளை கலக்க வந்திருக்கிற அந்த மர்ம பெண் யாரா இருக்க முடியும்? என்னமோ நடந்திருக்கு. இல்லைன்னா இதுக்குள்ள உன் பேரு வீட்டுக்கு கண்டிப்பா வந்திருக்கு. சொல்லுங்க கேளப்பா. யார் சொல்றதை நான் கேட்க தயாரா இல்ல. என்ன விடுங்க. இவ்வளவு நேரம் வச்சு இன்னும் அவளை காணோம். அவன் என் பேத்தியே இல்ல. அவன் எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சவன் வெட்டி போட்டுறேன். உன் பேத்தி வந்து தர பாரு. நல்ல குடும்பத்துல பிறந்த புள்ள இப்படி கெட்டுப்போம் நான் நினைக்கவே இல்லை. ஐயா, அக்கறை சீமைக்கு போயிட்டு இவ்வளவு பெரிய அயோக்கியமா மாறி வந்திருக்கீங்களே. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எப்படியா பொறுமையா இருக்க சொல்றீங்க? கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பொண்ணு ராத்திரி பூரா உங்க கூட தங்க வச்சுட்டு காலையில கொண்டாந்து வீட்டுல விட்டுக்கிறீங்களே. இனிமே அவளை எவன் கட்டிக்குவான்? நானே கட்டிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நியாயத்தை சொல்றேன். ஐயா, பார்வதி ராத்திரி பூரா என் கூட இருந்தனாலதானே நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அவளை நானே கல்யாணம் பண்ணிட்டா யாரும் அப்படி நினைக்க முடியாது. இல்லையா? நெசமா தான் சொல்றீங்களா? நெசமா தான் சொல்றீங்களா? சத்தியமா சொல்றேன். உங்க பேத்தியை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறதுக்காக மட்டும் நான் வரல. அவளை கல்யாணம் பண்ணிக்க முறைப்படி உங்க அனுமதியாக்கத்தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? என் பேத்திக்கு இவ்வளவு பெரிய யோகமா? நீ இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி அம்மா? இல்ல, நான் தான் அதிர்ஷ்டசாலி. ஐயா, நீ நினைக்கிற மாதிரி நான் அயோக்கியனா இருந்தா அக்கரசீமிலிருந்து நான் திரும்பி வந்தப்போ நீங்க 2 மாதம் வந்திருக்கணும். ஏன்? ஒன்னு எனக்கு, இன்னொன்னு நான் பிடிச்சிட்டு வந்த அந்த துரசாலிக்கு. மன்னிச்சுங்க தம்பி, ஒரு நிமிஷத்துல வளர்ச்சி வசப்பட்டேன். அப்பா, உங்க கோபம் போயிடுச்சா? நடந்ததை நான் சொல்றேன். என் கார் நின்று போச்சு, உங்க பேச்சு உதவுச்சு, அதுக்குள்ள இருட்டிடுச்சு. வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறான்னு புறப்பட்டேன். வழியில சில மோட்டு பசங்க எங்களை பிடிச்ச பங்களாவில அடிச்சு வச்சுட்டாங்க. அங்க இருந்து தப்பிச்சு நேரம் இங்க வரோம். ஏமா, இதை முன்னாலே சொல்லிருக்க கூடாது. சொல்லறதுக்கு எங்கப்பா விட்டா நீ? அதுக்குள்ளதான் அறுவலை தூக்கிட்டு வெட்டலாம் குத்த வேண்டி கத்தறைய. தம்பி, கந்தசாமி எப்படின்னா ஆரம்பத்துல விஷயம் புரியாமையே கோபம் வந்துரு. தெரிஞ்சது குழந்தை புள்ள மாதிரி அழுவாரு. அதனால நீங்க தப்பா நினைக்காதீங்க தம்பி. கந்தசாமி, எவ்வளவு தடவை சொல்லி இருக்கிற பொறுமை கடலினும் பெரிது. என்ன ஆகா? மறுபடியும் சொல்றேன், இன்னையிலிருந்து இந்த முன்கோபத்தை விட்டு. அண்டே, முன்கோபத்தை பத்தி நீங்க எனக்கு சொல்றீங்க, என்ன செய்யறது? ஏன் நேரம்? அப்போ நான் போய் முகூர்த்தத்துக்கு நாள் பாக்குறேன். உழைப்பாளிகள் தான் என் உறவினர்கள் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு அதையே தான் சொல்றேன். இது எங்க வீட்டு கல்யாணம் இல்ல, உங்க வீட்டு கல்யாணம். எஸ்டேட்ல இருந்து எல்லாரும் குடும்பத்தோட வந்திருந்து கல்யாணத்தை அமோகமா நடத்தி வைக்கணும். ஐயா, தம்பி, நீங்க போயிட்டு தம்பி, என்ன தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா இவ்வளவு கலாட்டாவுக்கு நான் தான் காரணம். காரணம் போட பார்த்தேன், என்னமோ தப்பா நினைச்சு இவ்வளவு சொல்லிட்டேன். மறுபடியும் கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சுக்கணும், தப்பா நினைக்காதீங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அண்ணே, என் பேத்திக்கு இப்படி ஒரு யோகம் வரும் நான் கனா கூட காணல. நீ ரொம்ப கொடுத்து வச்சவா. ஐயா, எல்லாம் அந்த நாக தெய்வத்தோட மகிமை. ஆமாம்பா, வெள்ளிக்கிழமை விரதத்தையும் நாக பூசி என்னைக்கு விட்டுறக்கூடாதுமா, விட்டுறக்கூடாது. நாட்டாமே, இப்பவே இஞ்சிய தின்னு வயிற்ற காலி பண்ணி வச்சுங்க. என் பேத்தி கல்யாணம் விருந்து வருது இல்ல, ஒரு புடி பிடிக்கலாம். அது என்னால முடியவே முடியாது. ஏன்னா இந்த மாதத்திலேயே 7 கல்யாணம், 5 பஞ்சாயத்து, 3 திருவிழா இருக்கிறது ஒரு நாட்டாம. யாருக்கு போறது? அதனால கந்தசாமி, முடிஞ்சா வந்துடுவேன், வரல நீ என்ன மன்னிச்சுக்கணும். அம்மா, இப்பவே உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். என் மருதமலை முருகன் அருளால நீ மகராசியா இருக்கணும்மா. நான் வரட்டுமா? நான் வரேங்க சாமி, போயிட்டு வர்றேம்மா. வெற்றி, வெற்றி, மருதமலை முருகன் அருளால மகத்தான வெற்றி. எனக்கு வெற்றி, எதிர்பார்த்த வெற்றி. என்ன சொல்றேன்? இதுக்கு மேல என்னடா வேணும்? உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி போட்டோவும் பிடிச்சிட்டேன். ஏன் அப்படி போடா? நீ கேமாவில பிடிச்சிருக்க, நான் கண்ணால ஒரு பொண்ணை பிடிச்சேன். எண்ணத்துல என்லார்ஜ் பண்ணேன், இதயத்துல பிரிண்ட் போட்டேன். இப்ப அதுக்கு கல்யாணம்ங்கிற கதை கொடுத்து ஃபேமிலிங்கிற ஃப்ரேம் போட்டு வீட்டுல வச்சிருக்கேன். யார் அந்த பொண்ணு? மாளிகையில தொங்குற சரவளக்கு இல்ல, மண் குடிசையில் இருக்கிற அகல் விளக்கு. நம்ம கந்தசாமியோட பேத்தி பார்வதி. பொண்ணுக்கு இப்படித்தான் பிடிக்க போறியா சார்? உங்க அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் பழைய கதை. கோயிலூர் வைரத்துக்காக நான் மலையை குடையறவில்லை,
குப்பையில மாணிக்கத்தை கண்டெடுக்கிறவன் எடுத்துக்க. நானோ சார் நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். நானா இவர் யாருன்னு நினைச்சேன்? இது ஒரு கப்பி ரோலர், சமதர்ம சார போட வந்திருக்கிற சோசியலிச கப்பி ரோலர். இது உருண்டுச்சுன்னா கரடமோடா இருக்கிற சமூகம் சமமாயிடும். ராஜன் வைராஜன். இருந்தாலும் இதெல்லாம் விவாதத்துக்கு நேரம் இல்ல, விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. செக்ரட்டரி, நம்ம தொழிலாளிகளுக்கு எல்லாம் சொல்லி அனுப்புங்க. மேனேஜர், பந்தி சம பந்தியா இருக்கட்டும். சார் இதெல்லாம் பார்வதிக்கு பட்டிக்காட்டு பொண்ணு இல்லையா? பட்டணத்து நாகரிகம் பழக்க வழக்கம் எல்லாம் அவளுக்கு தெரியாது. அந்த கலையில கைதேர்ந்த நீயே உன் கையால இதெல்லாம் அவளுக்கு போட்டு அந்த புராதன அழக புதுமையா அலங்கரிச்சு தாலி கட்டுறதுக்கு தயாரா வச்சிருக்கணும். என்ன? ஆகட்டும் சார். ஜெயா, இந்த வீடு ஒரு கோவிலாக போகுது. இதுல பார்வதிங்கிற தங்க விக்கிரகத்தை ஆண்டவன் பிரதிஷ்டை செய்ய போறான். அதுக்கு நீ அர்ச்சகர், நான் பக்தன். அவ்வளவுதான் சொல்லுவேன்.